இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா பொட்டேட்டோ. ஸோ உருளைக்கிழங்கு சாறு மேல் தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கிரேட் பண்ணி புழிஞ்சால் நிறைய சாறு வரும். ஸோ அந்த சாறு தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஹெர்பல் ப்ளீச். அது துடைக்கும் போது பார்த்தா நமக்கு நல்லா நம்ம சோப் வச்சு வாஷ் பண்ணியிருப்போம், அப்போ கூட இந்த அளவு வந்திருக்காது. ஸோ நம்ம ஸ்கின் மேலே படிஞ்சிருக்கிற வேண்டாத இறந்த லேயர் இருக்கும், அது வந்து நம்ம இதால் எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சூட்டபிளான இந்த ஆலோவேரா அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ், இதால் ஒரு லைட் மசாஜ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணோம், இப்போது ஆலோவேரா ஜெல்லோடு மிக்ஸ் பண்ணி நம்ம மசாஜ் கொடுக்குறோம். ஸோ கையில் இப்படி வச்சு இப்படி செய்கிறதுக்கு பேர் இமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் நேரம் உங்கள் கையில் 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிங்கன்னா வார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஆலோவேரா ஜெல்லோட மெயின் திங்கே அதுதான், ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கேன்னு தினமும் செய்ய வேண்டாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் சிநேகிதி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பனி காலத்துக்கு முகத்தை எப்படி பிரைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா எல்லாருக்குமே பனி காலத்தில் ஸ்கின் ரொம்ப டல் ஆகிடுது. அப்புறம் இங்கே வாய் சுற்றி எல்லாமே வந்து தோல் உரிகிற மாதிரி இருக்குது. என்ன போடலான்னு ஒரு பெரிய கவலை எல்லாருக்கும். எப்படி ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹெர்பலாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் எவ்வளோ நல்லதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா இந்த பொட்டேட்டோட ஜூஸ். ஸோ உருளைக்கிழங்கு சாறு மேல் தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கிரேட் பண்ணி புழிஞ்சால் நிறைய சாறு வரும். ஸோ அந்த சாறு தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பாலும் அந்த உருளைக்கிழங்கு சாரும். ஸோ பச்சை பால் ஒரு 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ்க்கு தேவையானது அவ்வளோதான். பச்சை பாலும் உருளைக்கிழங்குடைய சாறு அதுவும் ஈக்குவல் அமௌண்ட், 2-3 ஸ்பூன். இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் தெரியுமா? இது வந்து டெய்லி செஞ்சாலே ஃபேஸில் இருக்கிற டேன் எல்லாமே போயிடும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஹெர்பல் ப்ளீச் அது. ஸோ இப்போ நம்ம துடைக்கிறதுக்கே இதை யூஸ் பண்ணலாம். துடைக்கும் பொழுது ஸ்கின்னில் இருக்கிற அந்த ட்ரைனஸ், தோல் உரியறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். அண்ட் நோஸ் மேலே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் அதெல்லாம் கூட, ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் கூட சரியாகும். ஸோ ஜஸ்ட் ஒரு காட்டனால் டிப் பண்ணி இந்த ரா மில்க்கும் பொட்டேட்டோ ஜூஸும் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதை தினமும் கூட செய்யலாம், பட் ஒரு வாரத்தில் 2-3 நாள் செஞ்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்து கருப்பு கூட இது ரொம்ப நல்லா கழுத்து கருப்பு எடுக்கும். பர்னிங் சென்சேஷன்லாம் ஒன்றுமே இருக்காது, யாருக்குமே எரிச்சல் எதுவுமே இருக்காது. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் துடைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. ஃபேஸில் துடைக்கிறேன். துடைக்கும்போது பார்த்தா நமக்கு நல்லா நம்ம சோப் வச்சு வாஷ் பண்ணியிருப்போம், அப்போ கூட இந்த அளவு வந்திருக்காது. பட் இந்த பொட்டேட்டோ அண்ட் மில்கோட காம்பினேஷன் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். அதனால் இறந்த செல்கள் எல்லாமே வரதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கின் மேலே படிஞ்சிருக்கிற வேண்டாத இறந்த லேயர் இருக்கும், அது வந்து நம்ம இதால் எடுத்துடலாம். திவ்யாவுக்கு நோஸ் மேலே ரொம்ப சொரசொரப்பாக இருக்குது, அதனால் நம்ம அங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபுல் ஃபேஸும் துடைச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப்பாக என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஆலோவேரா ஜெல்லும் பொட்டேட்டோட ஜூஸும். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் பொட்டேட்டோட சாறு, அதில் நான் கலக்க போகிறது ஆலோவேராவோட ஜெல். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே கூட செய்யலாம், ரொம்ப ஈஸியானது, ஈஸியாக கிடைக்கக்கூடியதும் கூட.
வீட்டில் கண்டிப்பாக எப்போவுமே உருளைக்கிழங்கு இருக்கும் எல்லார் வீட்லேயும். ஆலோவேரா நம்ம ஒரு செடியில் வளர்த்தா கூட நமக்கு எப்போவுமே ஒரு சின்ன பிட்டு கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ஆர் கடையில் ப்ரிசர்வ்ட் ஆலோவேரா ஜெல் கிடைக்கும், அந்த ஜெல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜு உள்ளே போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வின்டரில் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வார்ம் ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கோல்டாக தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சூட்டபிளான இந்த ஆலோவேரா அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ், இதால் ஒரு லைட் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 8 minutes வரையில் மசாஜ் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே செய்யலாம். வெறும் டைரெக்டாக பொட்டேட்டோ ஜூஸை போட வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பேஸில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணோம், இப்போது ஆலோவேரா ஜெல்லோடு மிக்ஸ் பண்ணி நம்ம மசாஜ் கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப இருக்குது, தொட்டாலே சூடாக இருக்குது, அதனால் அவங்க ஃபேஸ்லலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ரேஷஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஹீட் எல்லாமே தணியறதை பார்க்கலாம். ஸோ ஒரு 5 minutes வரையில் மசாஜ். இன்னும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கையில் இப்படி வச்சு இப்படி செய்கிறதுக்கு பேர் இமல்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் நேரம் உங்கள் கையில் 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிங்கன்னா வார்ம் ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது பெட்டர். இது என்ன ஏஜ் குரூப்பில் வேணால் செய்யலாம், ஒரு 12-13 வயசுலேருந்து இது வந்து ஒரு எனி ஏஜ் குரூப் வரையில் செய்யலாம். ஸோ எல்லாமே உள்ளே போயிடுச்சு, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஆலோவேரா ஜெல்லோட மெயின் திங்கே அதுதான், ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நரிஷ்மெண்ட்டும் கூட. ஸோ மெயின்லி இவங்களுக்கு நோஸ் மேலே இருக்கிற அந்த ப்ராப்ளமை சரி பண்ணலாம். சில பேருக்கு நெத்தி ரொம்ப டேன் ஆகிருக்கும், ஸோ நெத்திலையும் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஜெல்லை நான் லைட்டாக வைப் ஆஃப் பண்ணிக்கிறேன். நிறைய ஜெல் உள்ளே போயிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸ் ஃப்ளார்ன்றது ஜஸ்ட் பச்சரிசி மாவு. ஸோ பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவு, இல்லை பெரிய ஃபேஸாக இருந்தால் 3 ஸ்பூன் அளவு எடுக்கலாம். அதில் நான் கலக்க போகிறது என்னன்னு சொன்னால் இந்த பொட்டேட்டோவோட பல்ப். பொட்டேட்டோ துருவினது அது கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பல்ப் மாதிரி வரும். ஸோ இதுவும் இந்த அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நரிஷிங்கான ஒரு பேக். அட் த சேம் டைம் இந்த டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல பிரைட்னஸையும் கொடுக்கும். ஸோ உங்கள் ஃபுல் ஃபேஸ்லேயும் இதை அப்ளை பண்ண போகிறேன். அரிசி மாவு நார்மலாக கடையில் கிடைக்கும், இல்லைன்னா உங்கள்கிட்ட அரிசி இருக்கிறதுனால நம்ம வீட்டிலையே அரைக்கலாம். சின்ன ஒரு கிரைண்டரில், மிக்ஸி கிரைண்டரில் அரிசி அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியாக இருந்தால் நல்லது. மெயின்லி இந்த நோஸ் மேலே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் இதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்.
கொஞ்சம் காய காய மேலே ஒரு 2-3 கோட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். நல்லா காயட்டும். இது ஒரு ஸ்க்ரப் கம் பேக். ஸோ நம்ம எடுக்கும்போது லைட்டாக அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு துடைக்கும் போது நல்ல டைட்னஸ் இருக்கும். இவங்க ஏஜுக்கு வந்து டைட்னஸ் தேவையில்லை. அவங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், இறந்த செல்கள் போகணும், நோஸ் மேலே இருக்கக்கூடிய ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் போகணும். அதுதான் இவங்களுடைய கன்சர்ன். அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளாரும் பொட்டேட்டோ ஜூஸும் கலந்தது, பொட்டேட்டோ பல்ப்பு கலந்தது ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்து கருப்பு, கழுத்தில் கோடுகள் இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. ஃபேஸ்க்கும் அதே மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்கும். சில பேருக்கு வாயோட அடிப்பகுதியில் இங்கே ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். அதுக்கும் இதை வந்து ஒரு லைட்டாக ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டு பார்க்கலாம். எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்கின்ல படிஞ்சிருக்கிற டஸ்ட், உள்ளேந்து வரக்கூடிய எண்ணெய், இது எல்லாமே போயிடும். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ திவ்யாவோட ஃபேஸ் பார்க்கும்போது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கேன்னு தினமும் செய்ய வேண்டாம். ஏன்னா சில டைம் வந்து கொஞ்சம் ஓவர் ஆகிடும். அதனால் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.